ஹாய், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மதுரை ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. அதுக்கு முன்னாடி ஹெல்த்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கரண்டி, அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் சால்ட்டு நல்லா கலர்னோன்னே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் போட்டு இறக்கிக்கலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. விசில் போயிட்டு இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு 2 விசில் விட்டுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சதை இதில் ஊற்றிக்கலாம். மட்டன் மசாலா தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மூடி வச்சுட்டு நல்லா இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இன்னொரு அடுப்பில் இன்னொரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கணும். இது நல்லா கோல்டன் கலர் ஆகிறதுக்கு நல்லா வதங்கணும். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கணும்.
இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இந்த குழம்புல நம்ம தேங்காய் ஒரு ஜார் அரைச்சி வச்சுருக்கிறத தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம லாஸ்ட்டாக தாளித்து கொட்டதுனால இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே தாளிக்கிறத விட லாஸ்ட்டாக தாளித்தா அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். இப்போ மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹெல்த்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசியும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.